ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியாவுக்கும் ஆதிஸ்க்கும் என்ன ஸ்கூலில் வந்து பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஆதிஸ் படிக்கிற ஸ்கூல்லே கொண்டு போய் தியாவையும் இந்த வருஷம் 6th கொண்டு போய் சேர்த்தணும். அதனால் வந்து என்னென்னலாம் அங்கே சின்ன சின்ன பஞ்சாயத்து நடக்கிறதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்போது தியா இந்த ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கல்கி வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து ஒரு புதுசாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது நான் உங்களுக்கு வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா தியாவுக்கும் ஆதிஸ்க்கும் போகிற பஞ்சாயத்தை மட்டும் உங்கள்கிட்ட நான் சொன்னேனே தவிர, கல்கி வந்து தியா கிட்டே என்ன பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லவே இல்லை. அதோடைய வெளிப்பாடு பார்த்திங்கன்னா நேற்று வந்து நடந்திருக்குதுங்க. என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க, என்ன பஞ்சாயத்து பண்ணாங்கன்னா, தியா வந்து என் கூட தான் வந்து படிக்கணும், தியா வந்து வேறு ஸ்கூலுக்கு போகக்கூடாது, அவள் வேறு ஸ்கூலுக்கு போனால் தியா கூட தான் நானும் போய் அங்கே தான் போய் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தியா சொல்கிறாங்க. ஏன்னா கல்கி படிக்கிற ஸ்கூலில் வந்து 5th வரைக்கும் தான் இருக்குது. தியா வந்து 5th முடிச்சுட்டு 6th வந்து ஆதி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இப்போ வந்து தியானால் ஆதிஸ் வந்து பல பிரச்சனையை வந்து அவன் சந்திச்சிட்ருக்கான் ஆதிஸு. இப்போ வந்து கல்கி வந்து தியா வந்து என் கூட படிக்கணும், இல்லைன்னா நான் வந்து தியா கூட போய் படிப்பேன். கல்கி படிக்கிற ஸ்கூலில் 5வது வரைக்கும் தான் இருக்குது. 5வது முடிச்சுட்டு மறுபடியும் 6வது போகணுன்னா வேறு ஸ்கூலுக்கு தியா ஸ்கூலுக்கு தான் போகணும். இப்போ வந்து கல்கி வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இப்போ வந்து திங்கட்கிழமைக்கு கல்கி வந்து ஸ்கூல் லீவ் போட்டிருந்தாங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. செவ்வாய்க்கிழமைக்கு நேற்று பார்த்திங்கன்னா கல்கியும் தியாவும் 2 பேரும் சேர்ந்து வந்து லீவ் போட்டுட்டாங்க. என்ன வந்து பேசி என்ன பண்ணாங்கன்ட்டு தெரியல. 2 பேரும் நேற்று ஒரே டைமில் வந்து லீவ் போட்டுட்டு வீட்டில் தான் இருந்தாங்க. இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தான் இப்போ கல்கிக்கும் தியாவுக்கும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தம்பி வந்து அந்த ஸ்கூலில் +2 முடிச்சுட்டு வெளியில் போகும்போது அதுக்கப்புறம் தான் கல்கி வந்து 5th முடிச்சுட்டு 6th அந்த ஸ்கூலுக்கு போவாங்க. இப்போ ஆதிஸ் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து தியா கிட்ட அனுபவிக்கிறாலும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா கல்கி கிட்ட வந்து தியா வந்து அனுபவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இந்த பஞ்சாயத்து போயிட்டுருக்குங்க.